அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோகரா. நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து சார் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அதற்காக நான் நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம ஆன்மீக தகவலாக நிறைய சேனல்ஸ்லேயும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வரக்கூடிய இந்த ஆண்டு என் லைஃப்பில் எல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அதற்குண்டான பயனுள்ளதாக இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிறது மூலமாக அதற்குண்டான அற்புத ஒரு டாபிக் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்போவுமே நம்ம ஒரு பிரச்சனைகள் அனுபவிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை தாண்டி வரதுக்கு எந்த தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க. ப்ராப்ளம்னா என்ன, எதனால் ப்ராப்ளம் வருது, இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து நம்ம அப்படியே போவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைனா 9 கிரகங்கள், நம்ம அஸ்ட்ராலஜி பிரகாரமே நம்ம போகிறோம். ஒரு மனிதனுடைய செயலில் பிரச்சனைனா லக்னம், மனதில் பிரச்சனைனா சந்திரன். ஒரு காரியம், ஒரு மேனேஜில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணுறதுல பிரச்சனைனா குரு. அதற்கு எனக்கு இப்போ என்னால் எந்திரிக்கவே முடியல, உட்காரவே முடியலன்னா செவ்வாய். தடங்கள்னா ராகு கேது. அதே மாதிரி யோசிக்கிறதுல எனக்கு அதுக்குண்டான ஐடியாஸ் கிடைக்கல புதன். எனக்கு அதற்குண்டான பண வரவில்லை சுக்கிரன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சனி. இப்படி இந்த கிரகங்களை நம்ம ரொம்ப அழகாக பிரித்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரொம்ப அழகாக தீர்க்கணும். எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியுது, எனக்கு இதுலேருந்து கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பு, எந்த திதி அதுக்கு ரொம்ப சிறப்பு, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர், பைரவர், காளி, பிரத்திங்கரா தேவி, இப்படி அந்த உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடியல, நான் இதை ஜெயிக்கணும், எனக்கு இது வேகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது, அகோர வீரபத்ரர், இது போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு அப்படின்றத பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எந்த கிழமைகளில் வழிபடுறது சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழமையோட திதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. திதியில் அஷ்டமி அன்னைக்கு நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சிக்கலில் இருக்கேன், இதனால் இப்படி திரும்ப முடியல, பின்னாடி திரும்ப முடியல, எனக்கு எதிரி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு பணத்தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒரு மனிதன் பாடாக படும் பொழுது எனக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லும் பொழுது இந்த வழிபாடு அவர்களை பெருசா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது, எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்க வராரு. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே நான் சொல்றேன் அவர்கிட்ட, நீங்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுன்றது இப்போவே வாங்கங்கிறது. எனக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்குது. இல்லை இப்போவே வாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பல கோடியான இது அப்படியே ஹார்பரில் நின்றுட்டுருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும், வாங்க வாங்க வாங்க. உடனே நான் கூட போகிறோம், ஒரு அற்புதமான ஒரு யாகங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், அந்த இடத்துக்கு வாசல்கிட்ட நுழையாத இவருக்கு ஒரு ஃபோன் வருது, நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு, இவ்வளோ ஆச்சரியம். உடனே அவர் கிளம்பி ஓடுறார். அவர் சொல்கிறார், சார் என் லைஃப்பில் இன்னும் அது பண்ணவே கிடையாது, அந்த இடத்துக்கு வாசல் நின்னோன்னு நடக்குது சார், மிகப்பெரிய அதிசயம், நீங்கள் எனக்காக பண்ணிடுங்க, நான் கிளம்பிடுறேன்ட்டு போயிட்டார். அப்போது ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் அவரை அணைத்து கொண்டு அவரை அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்டார். அதனால தான் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவ வழிபாடு பண்ணுற வழக்கங்கள் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுவாங்க, காளிய வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த தெய்வங்களை உபசரணை பண்ணி விளக்கேற்றி மனதார ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுள் இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை தீரும், நல்லது நடக்கும். அஷ்டமி வழிபாடு முக்கியமான வழிபாடு. இதை நீங்கள் செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். அது சாயந்தர நேரத்தில் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். நன்றி, நமஸ்காரம்.